Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to my channel WinTrader. இன்னைக்கு யூரோ யூஎஸ்டி லைவ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். அப்போ இதுக்கு ஸ்கேல்பிங் மெத்தட். ஸ்கேல்பிங் என்னாச்சுன்னா குயிக் என்ட்ரி குயிக் எக்ஸிட். வெக்கம் உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 80-90% ஆக்குரசி மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். ஃபாரெக்ஸ் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் WinTrader எல்லா மார்க்கெட்லையுமே சப்போர்ட் பண்ணுறேன். NSE கேஷு, ஃபியூச்சரு, ஆப்ஷன்ஸு, கமோடிட்டி, அக்ரி எல்லா மார்க்கெட்டும் உங்களுக்கு ஸ்கேல்பிங் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். ஏது டைம் ஃப்ரேமில் செட் பண்ணோம், அதுக்கு எப்படி ஒரு என்ட்ரி எக்ஸிட் கிடைக்கும், அதெல்லாம் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு பார்க்கலாம். லைவாக நம்ம டெமோ அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்னுடைய நம்பரில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவாக ஒரு டெமோ எடுத்துடலாம். அப்போ இன்றைக்கி பார்க்கும்போது உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி லைவ் பர்ஃபார்மன்ஸ், அப்போ இந்த லைவ் ரேட் உங்களுக்கு இந்த கார்னரில் பார்க்குறேன். அப்போ இதுக்கு க்ரீன் கலர் அப்பாரு வந்து பையு, இதுக்கப்புறம் பின்னாடி கொடுத்துருக்கேன் ரெட் கலர் டவுன் ஆறு, இது வந்து செல். அப்போ இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் சிக்னல் வரும்போது உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி, இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்டோடு கூடிய உங்களுக்கு ஒரு பெல் சவுண்ட் எஃபெக்டில் உங்களுக்கு அலர்ட் மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் கிடைக்கும். அதுக்கப்புறம் சிக்னல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே கீழே கொடுத்துருக்கு. இது பை சிக்னல் வந்தது எப்போவும் அது எல்லாமே மேலே கொடுத்துருக்கேன். 12 o'clock வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கு. இது பார்த்துட்டு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கேன். கீழே டார்கெட்ஸும் 3 டார்கெட்ஸு கீழே போட்டிருக்கேன். அப்போ அதுக்கு சிக்னல்ஸு வந்துட்டால் டைரெக்டாக என்ட்ரி எடுக்க முடியாது. கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக செக் பண்ணணும். அதுக்கு 3 லெவல் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அது ஃபஸ்ட்டு லெவலு கேண்டில் கலரு, செகண்டு கீழே வந்த கன்ஃபர்மேஷன் பார், தேர்டு வந்து ப்ரைஸ் இன் பை சவுண்ட். இது 3 ஓகே ஆகிட்டால் நெக்ஸ்ட்டு கேண்டிலுக்கு ஓப்பனிங் ரேட்டில் உங்களுக்கு டைரெக்டாக எடுக்க முடியும். ஸ்கேல்பிங் மெத்தடில் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் மொமெண்ட்டு கூடி பார்த்துட்டா நல்லாயிருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்டு மேலே ஏறும் நேரே. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது தான். அப்போ இது பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டு அப்ராக்சிமேட் 534 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிட்டேன். அப்போ 3 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிவிட்டேன். அப்போ நல்லா ப்ராஃபிட் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டாலும் இன்றைக்கி இவிழுந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு செல் சிக்னல் கொடுத்துருக்கு. இப்போ செல் சிக்னல் முன்னாடி கொடுத்த செல் சிக்னல் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சப்போர்ட் இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டேன். இப்போ அப்ராக்சிமேட் ஆஃப்டர் ஒரு 5:30க்கு அப்புறம் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு 1.0608 நம்ம பொசிஷன் எடுத்துகிட்டு அப்போ 5921 வரை மார்க்கெட்டை கீழே இறங்கி போச்சு. அப்போ நல்லா ப்ராஃபிட்டை நமக்கு கீழே வந்துட்டு அப்போ மார்னிங்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைச்சிட்டு. அதுக்கப்புறம் மார்னிங்கில் ஒரு செல் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 12 o'clock அப்புறம் உங்களுக்கு பை கிடைச்சிட்டேன். அப்போ பை நல்லா மேலே இப்போ பாயிண்ட் வேணும், இப்போ பாயிண்ட் எக்ஸிட் பண்ணுறோம். அப்போ மார்க்கெட் இப்போ கொஞ்சம் புல் பேக் வந்திருக்கேன். பையில் தான் செல்லெல்லாம் இப்போ மார்க்கெட் இந்த கீழே அந்த லைன் வைஸ் பார்த்துட்டு புல் பேக் வந்திருக்கேன். அப்போ இதுக்கு வேணும்னா இப்படி இருந்து எக்ஸிட் பண்ணி உங்களுக்கு வைக்கலாம், வேணும் ஹோல்டும் பண்ணலாம். அப்போ கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே அந்த வோடியம் பார் பார்த்துட்டு அது பையாக இருந்த மார்க்கெட் இப்படியும் பை ட்ரெண்டில் தான். அது ரிவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வந்துடும். இது பார்த்துட்டு சப்போர்ட் க்ரோஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ளூ கலர் கேண்டில் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் 4 எக்ஸ்ட்ரா கலர் வந்துடும். அந்த மாதிரி ப்ளூவா ஒயிட் ஹோலோ கேன்சல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலர் வந்துட்டா தான் அந்த போர்ஷன் ரிவர்ஸ் ஆகிடும். அல்லாத நமக்கு கண்டினியூ ஹோல்ட் பண்ணலாம். அந்த ரிவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வந்துட்டால் கண்டிப்பாக நினச்சிடுங்க மார்க்கெட் ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு பாயிண்ட் பொசிஷன் உங்களுக்கு செல் எடுத்துன்னா செல் அவ்வளோ கட் பண்ணலாம், பை எடுத்த பையும் கட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பை ட்ரேட் எடுக்க முடியாது. பை ட்ரேட் எடுக்கணும்னா விட சிக்னல்ஸு பை சிக்னல் வரணும், கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிவிட்டு மட்டும்தான் உங்களுக்கு எடுக்கணும். ஓகே, ரொம்ப வெரி சிம்பிளாக உங்களுக்கு நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு கைடன்ஸ் பண்ணி கொடுக்கும், ட்ரைனிங் கொடுக்கும். அது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியுதுக்காக உங்களுக்கு லைவ் டெமோ அட்டென்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய நம்பரில். இப்போ இதுக்கு யூரோ யூஎஸ்டி இதில் இன்ட்ராடேக்கு செட் பண்ணோம்னா 15 மினிட்ஸ் செட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் தான், 15 மினிட்ஸ்க்கு மேலே டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஆக்குரசி லெவலும் வந்து நமக்கு 30 மினிட்ஸ் 1 hour தான் ரொம்ப ஆக்குரசி வரும். இப்போ 1 hour உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும். பைசிக்கிள் இந்த பொசிஷனில் வந்த பைசிக்கிள் தான் இப்போ கண்டினியூ போட்டிருக்காரு. 845 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே ஏறிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து செல்லும் பார்த்துட்டு தெரியும். கன்ஃபர்மேஷன் முடிச்சதுக்கப்புறம் சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு நல்லா கீழே இறங்கி வந்துட்டேன். ஓகே, அப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நம்ம சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணுங்க தெரிஞ்சதுக்காக லைவ் டெமோ அட்டென்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அப்போ அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய நம்பரில் சீமா கிருஷ்ணா. தேங்க்யூ.